வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்த மம்முட்டி நடிப்புல வெளியே வந்திருந்த தி காதல் கோர் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மம்முட்டி ஜோதிகா ரெண்டு பேருமே வந்துட்டு இல்லற வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா ஜோதிகா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. சோ என்ன ரீசனுக்காக டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத குஷின் மார்க். சோ இந்த டைவர்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க தான் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்டா இருந்தது. சோ அவர் வந்துட்டு வெளியே தான் வந்து கே அப்படின்னு சொல்லவும் முடியாம அதை வந்துட்டு மறைக்கவும் முடியாம அவர் தவிக்கிற தவிப்பு இருக்கே அடடா. படம் ஃபுல்லுமே வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சட்டிலா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜோதிகா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அவங்களோட காம்போ இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொல்லும் போது அவ்வளவு அழகா வந்துட்டு பிளசண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க பொண்ணோட கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே செஞ்சிருந்தாங்க. மம்முட்டியோட அப்பாவோட கதாபாத்திரமே வந்துட்டு நச்சுன்னு இருந்தது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மம்முட்டியோட இன்னொரு ஃப்ரெண்டோட கதாபாத்திரமே வந்துட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல் வச்சிருப்பாரு. ஸோ அவரோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தை எடுத்த விதமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோ வந்துட்டு ஒரு கவித்துவமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லை. ஏதோ வந்துட்டு நம்ம 2 மணி நேரம் உட்காந்து ஒரு கவிதையை வந்துட்டு கேட்ட மாதிரி ஒரு பொயட்டிக் பிலிமா வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்துல இந்த அடி தடி வெட்டு குத்து ரத்தம் கொலை கஞ்சா இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாம ரொம்ப பிளசண்டா ஒரு படம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த மலையில அப்படியே நாமளே நினைச்சிட்டு அப்படியே அந்த காத்து அப்படியே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. முக்கியமா படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. படத்தோட சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே வந்து ரசிக்கப்படியாவே அமைஞ்சிருந்தது. படத்தோட கோட்ரமா சீன்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தாலுமே இந்த கதையை தேர்வு செஞ்சு மம்முட்டி நடிச்சு அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்கிறதுக்கே நம்ம வந்துட்டு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எவ்வளவோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப் ஸ்டார்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சின்ன கதையில எடுத்து பண்ண மாட்டாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறுக்கே அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எடுத்து பண்றதுக்கு இதுல ஹீரோயிசமும் ஒண்ணுமே கிடையாதுனால பெரிய ஸ்டார்ல இதை எடுத்து பண்ணும் போது அவங்க நினைப்பாங்க இதுக்காக இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கணும் கண்டென்ட் ஓரியன்டா. ஆனா மம்முட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷத்துல அவர் கொடுத்த அத்தனை படமே வந்துட்டு டிஃப்ரெண்டான ஜெனரா அமைஞ்சிருந்தது. சோ அதுல இந்த காதல் தி கோர்மே வந்துட்டு ரசிக்கப்படியாவே அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசா வந்துட்டு குறைகள்லாம் கிடையாது. 2 மணி நேரத்துக்குள்ள ஓடக்கூடிய படம் தான். ஸ்லோவா தான் போகும். ஆனா அந்த படத்துக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ டிஃபரெண்டான ஒரு மலையாள திரைப்படம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சோ பாருங்க. சோ ஆல்ரெடி நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.